வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் தேசிய விருது என்பது மிக உயரிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது. 1954 முதல் 2024 வரை தேசிய விருதில் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து படங்களையும் அவற்றை இயக்கிய இயக்குநர்களையும் இந்த வீடியோவில் ஆண்டு வாரியாக பார்க்கப் போகிறோம். இந்த பட்டியலில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது என்பதை கடைசியில் கருத்துக்களில் பகிர மறக்காதீர்கள். வாங்க தேசிய விருது பெற்ற சிறந்த தமிழ் திரைப்படங்களின் பட்டியலை தொடங்கலாம். 1954 மலைக்கள்ளன். இயக்குனர் எஸ்.எம். ஸ்ரீராமுலு நாயுடு. 1955 மங்கையர் திலகம். இயக்குனர் எல்.வி. பிரசாத். 1956 குலதெய்வம். இயக்குனர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. 1957 முதலாளி. இயக்குனர் முக்தா வி. சீனிவாசன். 1958 தங்க பதுமை. இயக்குனர் ஏ.எஸ்.ஏ. சாமி. 1959 பாகப்பிரிவினை. இயக்குனர் ஏ. பீம்சிங். 1960 பார்த்திபன் கனவு. இயக்குனர் டி. யோகானந்த். 1961 கப்பலோட்டிய தமிழன். இயக்குனர் பி. ஆர். பந்துலு. 1962 நெஞ்சில் ஓர் ஆலயம். இயக்குனர் சி. வி. ஸ்ரீதர். 1963 நானும் ஒரு பெண். இயக்குனர் ஏ. சி. திருலோகச்சந்தர். 1964 கை கொடுத்த தெய்வம். இயக்குனர் கே. எஸ். கோபாலகிருஷ்ணன். 1965 குழந்தையும் தெய்வமும். இயக்குனர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. 1966 ராமு. இயக்குனர் ஏ. சி. திருலோகச்சந்தர். 1967 ஆலயம். இயக்குனர்கள் திருமலை மற்றும் மகாலிங்கம். 1968 தில்லானா மோகனாம்பாள். இயக்குனர் ஏ. பி. நாகராஜன். 1969 இருகோடுகள். இயக்குனர் கே. பாலச்சந்தர். 1970 ராமன் எத்தனை ராமனடி. இயக்குனர் பி. மாதவன். 1971 வெகுளி பெண். இயக்குனர் எஸ். எஸ். தேவதாஸ். 1972 பட்டிக்காடா பட்டணமா. இயக்குனர் பி. மாதவன். 1973 திக்கற்ற பார்வதி. இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ். 1975 அபூர்வ ராகங்கள். இயக்குனர் கே. பாலச்சந்தர். 1977 அக்ரகாரத்தில் கழுதை. இயக்குனர் ஜான் ஆபிரகாம். 1979 பசி. இயக்குனர் துரை. 1980 நெஞ்சத்தைக் கிள்ளாதே. இயக்குனர் மகேந்திரன். 1981 தண்ணீர் தண்ணீர். இயக்குனர் கே. பாலச்சந்தர். 1982 ஏழாவது மனிதன். இயக்குனர் கே. ஹரிஹரன். 1983 ஒரு இந்திய கனவு. இயக்குனர் கோமல் சுவாமிநாதன். 1984 அச்சமில்லை அச்சமில்லை. இயக்குனர் கே. பாலச்சந்தர். 1985 முதல் மரியாதை. இயக்குனர் பாரதிராஜா.
1986 மௌனராகம். இயக்குனர் மணிரத்னம். 1987 வீடு. இயக்குனர் பால் மகேந்திரா. 1989 புதிய பாதை. இயக்குனர் ஆர். பார்த்திபன். 1990 அஞ்சலி. இயக்குனர் மணிரத்னம். 1991 வண்ண வண்ண பூக்கள். இயக்குனர் பால் மகேந்திரா. 1992 தேவர் மகன். இயக்குனர் பரதன். 1993 மகாநதி. இயக்குனர் சந்தான பாரதி. 1994 நம்மவர். இயக்குனர் கே. எஸ். சேதுமாதவன். 1995 அந்திமந்தாரை. இயக்குனர் பாரதிராஜா. 1996 காதல் கோட்டை. இயக்குனர் அகத்தியன். 1997 தி டெரரிஸ்ட். இயக்குனர் சந்தோஷ் சிவன். 1998 ஹவுஸ்ஃபுல். இயக்குனர் ஆர். பார்த்திபன். 1999 சேது. இயக்குனர் பாலா. 2000 பாரதி. இயக்குனர் ஞான ராஜசேகரன். 2001 ஊருக்கு 100 பேர். இயக்குனர் பி. லெனின். 2002 கன்னத்தில் முத்தமிட்டால். இயக்குனர் மணிரத்னம். 2003 இயற்கை. இயக்குனர் எஸ். பி. ஜனநாதன். 2004 நவரசா. இயக்குனர் சந்தோஷ் சிவன். 2005 ஆடும் கூத்து. இயக்குனர் டி. வி. சந்திரன். 2006 வெயில். இயக்குனர் வசந்தபாலன். 2007 பெரியார். இயக்குனர் ஞான ராஜசேகரன். 2008 வாரணம் 1000. இயக்குனர் கவுதம் வாசுதேவ் மேனன். 2009 பசங்க. இயக்குனர் பாண்டிராஜ். 2010 தென்மேற்கு பருவக்காற்று. இயக்குனர் சீனு ராமசாமி. 2011 வாகை சூடவா. இயக்குனர் இ. சர்க்குணம். 2012 வழக்கு எண் 18 சாய்வு 9. இயக்குனர் பாலாஜி சக்திவேல். 2013 தங்க மீன்கள். இயக்குனர் ராம். 2014 குற்றம் கடிதல். இயக்குனர் ஜி. பிரம்மா. 2015 விசாரணை. இயக்குனர் வெற்றிமாறன். 2016 ஜோக்கர். இயக்குனர் ராஜு முருகன். 2017 டூலெட். இயக்குனர் செழியன். 2018 பாரம். இயக்குனர் பிரியா கிருஷ்ணசாமி. 2019 ஆசுரன். இயக்குனர் வெற்றிமாறன். 2020
சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும். இயக்குனர் வசந்த். 2021. கடைசி விவசாயி. இயக்குனர் எம். மணிகண்டன். 2022. பொன்னியின் செல்வன் பகுதி 1. இயக்குனர் மணிரத்னம். 2023. பார்க்கிங். இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன். 2024. ராயன். இயக்குனர் தனுஷ். இதுவரை தேசிய விருது பெற்ற சிறந்த தமிழ் திரைப்படங்களையும் அவற்றை இயக்கிய இயக்குநர்களையும் பார்த்தோம். இந்த பட்டியலில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது? கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.